வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற பிஓ தேர்வினுடைய வினா தொகுப்பு வரிசையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் டுடே பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா புவியியல், அதாவது ஜியாகிரஃபி மற்றும் எக்கனாமிக்ஸ். மொத்தம் 17 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ். நம்ம ஏற்கனவே கொஷின் அனலைஸ் பார்த்துட்டோம். தமிழில் 18 வினாக்கள், இங்கிலீஷில் 18 வினாக்கள், மேக்ஸில் 18 வினாக்கள், ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸில் 17 வினாக்கள், சைக்காலஜியில் 30 வினாக்கள், சயின்ஸில் 20 வினாக்கள், ஜிகே 10 வினாக்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸில் 19 வினாக்கள். 150 வினாக்களுடைய வரிசை தொகுப்பு முறையை நம்ம பகுத்து ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் டுடே பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ். இந்த 17 வினாக்களும் நம்ம டிசிஏவினுடைய மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் எந்த பேஜில் இருந்தது வரிசையை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், முதலாவது வினா, கருப்பு முக்கோணம் என்ற சொற்றொடர் பின்வரும் எதனோடு தொடர்புடையது? பிளாக் ட்ரையாங்கிள் என்ற சொற்றொடர் பின்வரும் எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. வெள்ள சீற்றம், சூறாவளி தாக்குதல், சுனாமி தாக்குதல், அமிலமழை பாதிப்பு. இந்த வினாவுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அமிலமழை பாதிப்பு. பொதுவாகவே நம்ம கருப்பு நிறம் எதுக்கு சார் நம்ம எதனுடைய அடையாளமாக நம்ம நினைக்கலாம்னா, ஒரு துன்பம், ஒரு அவலம் அப்படின்றத நம்ம அதனுடைய அடையாளமாக கருப்பு நிறத்தை நம்ம வரையறுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல கருப்பு முக்கோணம்ன்ற ஒரு வார்த்தைக்கு இந்த அவல துன்பத்துக்கு ஒரு தொடர்புடையதாக இந்த வினா அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா, இந்த கருப்பு முக்கோணம் என்ன தொடர் மத்திய ஐரோப்பாவினுடைய மத்திய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வினாவாக அமைஞ்சிருக்கு. அப்போ மத்திய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஜெர்மனி மற்றும் போலந்து, அடுத்தது செக் குடியரசு, இந்த 3 பகுதிகளும் மனித ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அங்கே தொழிற்சாலைகளும் அதிகமாக இருப்பதனாலையும், மின் நிலையங்கள் அதிகமாக இருப்பதனாலையும், ஆசிட் ரெயின் அதாவது அமிலமழை பாதிப்பு அதிகமாக இருப்பதனால அங்கே வாழுகிற மனிதர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும், நீர்நிலைகளுக்கும் தீங்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக தான் இது பிளாக் ட்ரையாங்கிள், கருப்பு முக்கோணம் என்று அழைக்கப்படுது. முக்கோணம் என்பது இந்த 3 இடங்களை குறிக்கிறது. கருப்பு என்பது அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய எரிபொருள்களுடைய தன்மையும், மின் நிலையங்களினுடைய பாதிப்பாலையும் அமிலமழை ஏற்படுகிறது. அந்த அமிலமழையால் காடுகளில் வாழ்கிற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் அதிகமாக தீங்கு ஏற்படுவதனால இதை கருப்பு முக்கோணம் என்று அழைப்பார்கள். சரிங்களா டீச்சர்ஸ்? இந்த அமிலமழை பாதிக்கக்கூடிய வேதியியல் பெயர் பார்த்திங்கன்னா கந்தக டை ஆக்சைடு. வரிசையாக இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் டீச்சர்ஸ். நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பாருங்கள், கருப்பு முக்கோணம் பிளாக் ட்ரையாங்கிள் ஐரோப்பாவினுடைய மத்திய பகுதியில் ஜெர்மனி, போலந்து மற்றும் செக் குடியரசு எல்லை பகுதியில் உள்ளடக்கிய ஒரு பகுதி மத்திய ஐரோப்பாவில். இந்த பகுதியில் நிலக்கரியை எரிபொருள் மூலமாக பயன்படுத்தி அந்த தொழிற்சாலைகள் மற்றும் மின் நிலையங்கள் காரணமாக இந்த பகுதியில் கடுமையான தொழில்துறை மாசு மற்றும் அமிலமழை பாதிப்பு ஏற்படுகிறது. கந்தக டை ஆக்சைடு போன்ற மாசுபடுத்திகள் அதிக அளவில் வெளிவிடுவதால் காடுகள், நீர்நிலைகள், மனித ஆரோக்கியத்திற்கு பெரும் தீங்கு ஏற்படுத்தப்படுகிறது. அதனால் இது கருப்பு முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா. இந்த வினா கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியானவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த வினாவினுடைய அமைப்பு 3 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்க, சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இந்த வினாவினுடைய மையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி. முதலாவது பாருங்கள், காஃபி செடி 25 டிகிரி முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கணும். 150 முதல் 200 சென்டிமீட்டர் மழையளவு கொண்ட பகுதிகளில் நன்றாக வளர்க்கப்படுகிறது அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இதனோடு அடுத்த ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த காஃபி பார்த்திங்கன்னா மலைச்சரிவுகளில் 900 முதல் 1800 மீட்டர் உயரத்தில் வளர்க்கப்படுகிறது. அடுத்தது, அது விளைவிக்கூடிய இடங்களை கொடுக்குறாங்க. இது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதியில் காஃபி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த 3 தகவல்களை கொடுத்துருக்காங்க. இந்த 3 தகவல்களில் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க.
ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சரியான விடை ஏ அண்ட் பி என்பது தான் சரியான விடை. ஒரு காஃபி செடி வளர்வதற்கான வெப்பநிலை பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக தேவை. இரண்டாவது, காஃபி மலைச்சரிவுகளில் 900 முதல் 1800 மீட்டர் உயரத்தில் வளர்க்கப்படுகிறது. இந்த வினாவுக்கான சரியான விடை நம்ம TCMT ரெஃபரன்ஸில் பாருங்கள். காஃபி அதிக மழையுள்ள இடங்களில் பயிரிடப்படுகிறது. சரி, 1. காஃபி பயிரிட 150 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழை இருக்க வேண்டும். அடுத்தது 500 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள இடங்களில் காஃபி பயிரிடப்படுகிறது. பாருங்கள், அடுத்தது 800 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள இடங்களில் உயர் ரக காஃபி பயிராகிறது. அப்போ நம்ம ஏற்கனவே கொஷினில் என்ன பார்த்தோம்? 900 முதல் 1800 மீட்டர் உயரத்தில் வளர்க்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது குறைந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா சராசரி வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் காஃபி நன்கு பயிராகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த 3 பகுதியில் மட்டுமே நமக்கு காஃபி உற்பத்தி அதிகமாக நடைபெறுகிறது. சரிங்க சார். நம்ம பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காஃபி பேர் பார்த்திங்கன்னா அராபிகா என்ற ஒரு காஃபி நன்கு பயிரிடப்படக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறது. அதிகமாக இந்தியாவில் 60% பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் தான். சரிங்க சார். இந்தியாவில் கர்நாடகத்தில் 60% காஃபி பயிரிடப்படுகிறதுன்னு பார்த்தோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு காஃபி உற்பத்தியில் பிரேசில் தான் முதன்மை இடமா இருக்குது. உலக அளவில் நமக்கு பிரேசில் முதன்மை இடமா இருக்குது. பிரேசிலை உலகின் காஃபி பானைன்னே சொல்லுவாங்க. உலகின் காஃபி பானை அப்படின்னே சொல்லுவாங்க பிரேசில். இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ரெட் சாயிலில் அதிகமாக காஃபி பயிரிடப்படுகிறது. பிரேசிலில் எந்த சாயில் கூட அடுத்த வினா கூட அமையலாம் உங்களுக்கு. அப்போது பிரேசிலில் அதிகமாக காஃபி எந்த சாயில், எந்த மண்ணில் அது பயிரிடப்படுகிறதுனா ரெட் சாயிலில் பயிரிடப்படுகிறது. சரிங்க டீச்சர்ஸ். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளில் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஜிங்க் ராஜஸ்தானில் தான் அதிகமாக கிடைக்கிறது. டங்ஸ்டன் ராவத் மலை, பாக்சைட் ஹால்கண்டி, குரோமைட் மால்ச்கன் கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாத இணை. அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியானது. பொதுவாக பாக்சைட்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அலுமினியத்தினுடைய ஒரு உலோகம். குறிப்பாக தமிழ்நாட்டில் சேர்வராயன் மலையில் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாக்சைட் அதிகமாக கிடைக்கிறது. சரிங்க சார். இந்த வினாவுக்கான விடைகளை வரிசையாக பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், ஏற்கனவே சொன்னோம் பாக்சைட் அலுமினியத்திலேருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பாக்சைட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாக்சைட் இத்தாது பார்த்திங்கன்னா நீரேற்றி அலுமினிய ஆக்சைட் உள்ள பாறைகளிலே காணப்படுகிறது. இது ஒரு அலுமினிய உலோகம். பாக்சைட் என்பது ஒரு அலுமினிய உலோகம். நீரேற்ற அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகளிலே இது அதிகமாக காணப்படுது. ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னோம்? சேர்வராயன் மலையில் கிடைக்குதுன்னு பார்த்தோம். சேர்வராயன் மலையில் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அப்போது பாறைகளில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பாக்சைட் பாறைகளில் கிடைக்கப்படுகிறது. சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிகளாகவே பாக்சைட் தாது நமக்கு பரவி காணப்படுகிறது. சரிங்க சார். பாக்சைட் தாதுக்கள் குஜராத், குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் சத்தீஸ்கர் மாநிலத்திலும் அதிகமாக கிடைக்கிறது. அடுத்தது நம்ம பார்த்தது ஜிங்க், அதாவது ராஜஸ்தானில் இருக்குன்றதை பார்த்தோம். துத்தநாகம், இந்தியாவில் துத்தநாகத்தினுடைய முதன்மை உற்பத்தியாளராக யார் சார் இருக்காங்க? எந்த மாநிலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் இருக்குது. அடுத்தது டங்ஸ்டன் ராவத் மலை, இதுவும் சரிதான். டங்ஸ்டனுடைய மிக முக்கிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ராவத் மலை, குறிப்பாக ராஜஸ்தானின் சிரோஹி மாவட்டத்தில் பால்டா மற்றும் உடுவாரியத்துக்கு அருகில் உள்ள இந்த ராவத் மலை என்பது கனிம வளங்கள் இருந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு டங்ஸ்டன் நிலை நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது பாக்சைட், குரோமைட் நம்ம பார்க்க போகிறது. பாக்சைட் பார்த்துருந்தோம். இந்த பாக்சைட் பார்த்திங்கன்னா ஹால்கண்டின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சேர்வராயன் மலையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் குறிப்பாக ஒடிசாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கனிம வளம் பார்த்திங்கன்னா பாக்சைட். ஒடிசா முதலிடத்தில் உள்ளது. மேலும் கால்கண்டி மாவட்டம் மிக முக்கிய சுரங்க பகுதியில் ஒன்றாக இருக்கிறது. அப்போ கால்கண்டி என்பது
ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கேயே பாக்சைட் கிடைக்கிறதுன்றதை பதிவு செய்திருக்காங்க. அப்போ இந்த மூன்றும் சரியானது. கடைசியாக குரோமைட் வந்து பார்த்திங்கன்னா குரோமைட் மால்ச்கன் கொடுத்துருக்காங்க. மால்ச்கன் பார்த்திங்கன்னா செப்பு தான் வந்து அங்கே அதிகமாக பெயர் பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது. இது வந்து தவறானதாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடிஷ்னலாக ஒரு செய்தி தெரிஞ்சுங்க. பாக்சைட் என்பது அலுமினியத்தினுடைய ஒரு வகையான ஆக்சைடு. இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற ஒரு வார்த்தையிலிருந்தே பெறப்பட்டது. இப்போது 126வது வினா, கீழ்கண்டவற்றில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி என்பது தான் சரி. ஆப்ஷன் டியில் நமக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்க? குரோமைட் மால்ச்கண்ட் அப்படின்றது தான் சரியான விதத்தில் விடையாக நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா மலாச்கண்டில் செம்பு வந்து அதிகமாக இருப்பதனால குரோமைட் இல்லை அப்படின்ற ஒரு நெகட்டிவால் நம்ம வந்து இது தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்த வினா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கும் நீர்ப்பரப்பின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கக்கூடிய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அனைவருக்குமே தெரிஞ்சது தான், இந்தியாவினுடைய புவியியல் அமைப்பில் மிக முக்கியமான ஒரு இடம் அது. இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகளை நமக்கு வந்து வடக்கு மலைகள் அப்படின்றத பிரிக்கலாம். அடுத்தது வடபெரும் சமவெளிகள் பிரிக்கலாம். இந்தியாவினுடைய புவியியல் அமைப்பை ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். தீபகற்ப பீடபூமிகள் பிரிக்கலாம். அடுத்தது கடற்கரை சமவெளிகள்னு பிரிக்கலாம். கடைசியாக தீவுகளை பிரிக்கலாம். இதுதான் வந்து இந்திய புவியினுடைய அமைப்பாக நமக்கு வந்து படிச்சிருக்கோம். இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள், மிக முக்கியமான இயற்கை அமைப்புகள் இந்தியா பெற்றுள்ளது. அப்போ வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், அடுத்தது கடற்கரை சமவெளிகள், தீவுகள். இப்போ வினா பார்த்தீங்கன்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கும் நீர்ப்பரப்பின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து தீவுகளில் இந்த வினா அமைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய மிக முக்கியமான இயற்கை அமைப்பு பிரிவுகளில் தீவுகள் சார்ந்த ஒரு வினாவாக இருக்குது. நமக்கு 2 தீவு கூட்டங்கள் இருக்கிறது அப்படின்றது நமக்கு அனைவருக்குமே தெரியும். ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம், மற்றொன்று லட்சத்தீவு கூட்டம். இந்த லட்சத்தீவு கூட்டத்தில் 27 தீவுகள் இருக்கான். அந்தமான் நிக்கோபார் தீவில் 572 தீவுகள் இருக்குது. வினா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கும் பெயர், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கும் நீர்ப்பரப்பின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து அந்தமான் நிக்கோபார் பார்த்திங்கன்னா புவியினுடைய உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது. இது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்டிவ் வல்குனோ ஒன்று இருக்குது. நம்ம இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்டிவ் வல்குனோ செயல்படும் எரிமலை பாரன். அது எங்கே சார் இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்கலாம், அடுத்த முறை தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்க சார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கும் நீர்ப்பரப்பின் பெயர் பாருங்கள், 10 பாகை கால்வாய், 11 பாகை கால்வாய், வங்காள விரிகுடா, அந்தமான் கடல். இது சரியான விடை பார்த்தீங்கன்னா 10 பாகை கால்வாய். பாருங்கள், இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் TRBBO யூனிட் 6 வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 120 இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கடலடி மலைத்தொடரில் மேல் பகுதியாக அமைந்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகிலே உள்ளதாலும் அதிக ஈரப்பதம், அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு காணப்படுகின்றன. இந்த தீவினுடைய பரப்பளவு 8243 சதுர கிலோமீட்டர். இந்த தீவு 2 பிரிவுகளாக இருக்குது. ஒன்று வடபகுதி பார்த்திங்கன்னா அந்தமான் எனவும், தென்பகுதி பார்த்திங்கன்னா நிக்கோபார் எனவும். வடபகுதி அந்தமான், தென்பகுதி நிக்கோபார், இது 2 பிரிவு வினா அங்கே தான் கேள்வி கேட்குறாங்க. நமக்கு வந்து அந்தமான் நிக்கோபார் இரண்டையும் இணைக்கக்கூடிய நீர்ப்பகுதி எதுன்னு கேட்குறாங்க. இங்கே தான் வினா அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்தியாவினுடைய அந்த தீவு கூட்டத்தை வடபகுதி தென்பகுதி பிரிக்கும் பொழுது வடபகுதி அந்தமான் சொல்லுவோம், தென்பகுதியை நிக்கோபார் சொல்லுவோம். இந்த 2 பிரிவுகளையும் இணைக்கக்கூடிய பகுதியாக வினா அமைஞ்சிருக்கு. பாருங்கள், வடபகுதி தீவுகள் அந்தமான், தென்பகுதி தீவுகள் நிக்கோபார் தீவுகள் என அழைக்கப்படுகிறது. இந்த தீவு கூட்டங்களை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டங்களை 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. நிக்கோபாரின் தென்கோடி முனை இந்திரா முனையும்
இந்திரா முனை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ 10 டிகிரி கால்வாய் தான் சரியான விடையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ என்பது தான் சரி, 10 பாகை கால்வாய். அடுத்த வினா 128. 128ல் பாருங்கள், மணல் கடல் என்ற சொல் பின்வரும் எந்த பாலைவனத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சஹாரா பாலைவனம் தான். இந்த சஹாரா பாலைவனத்தில் தான் மணல் கடல் என்ற பாகுபாடு இடம்பெற்றிருக்கு. சஹாரா பாலைவனம் பொதுவாகவே நமக்கு இதனுடைய நார்த்தில் பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் இருக்கும். இதனுடைய அப்படியே சவுத்து பார்த்தீங்கன்னா சாகோல் என்ற ஒரு பகுதி. அடுத்தது ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா செங்கடல் இருக்கும். இந்த சஹாரா பாலைவனத்தினுடைய 4 பகுதிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வினாவுக்கான விடையை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அட்லாண்டிக் இது ஆப்பிரிக்கா கண்டம். எந்த காண்டினென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. சஹாரா பாலைவனம் ஆசியாவை அடுத்து 2வது பெரிய கண்டமாக கருதப்படுகிறது. இது தாய் கண்டம் சொல்லுவாங்க. இது தாய் கண்டம், இருண்ட கண்டம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவுடைய இயற்கை அமைப்பில் பார்த்தீங்கன்னா 8 விதமான இயற்கை அமைப்பு இருக்குது. அதில் ஒரு பிரிவு தான் சார் நம்ம சஹாரா பாலைவனமாக. சஹாரா, சாஹேல், சாவனா புல்வெளிகள், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள், மிகப்பெரிய ஏரிகள். இந்த பகுதியில் சஹாரா என்பது ஆப்பிரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு இயற்கை அமைப்போடு தொடர்புடையது. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள். நம்ம டிசிஏனுடைய விடை குறிப்புகளில் யூஜிடிஆர்பி யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 177 இருக்குது டீச்சர்ஸ். சஹாரா பாலைவனம். சஹாரா பாலைவனம் மலைகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, பாலைவன சோலை இருக்குது, மணல், இதான் வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. மணல், சரளை மூடிய சமவெளிகள், உப்பு ஏரி, ஆற்று கொப்பரைகள், ஊது பள்ளங்கள் முதலிய அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு நிலத்தோற்றம் தான் இந்த சஹாரா. அப்போ நமக்கு என்ன வினா கேட்டிருக்காங்க? மணல் கடல் என்ற சொல் பின்வரும் எந்த பாலைவனத்தோடு இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த வினாவுக்கான சரியான விடை சஹாரா பாலைவனம். அடுத்த வினா, பாகிரதி ஆறும் அலக்நந்தா ஆறும் தேவப்பிரகாயில் கூடிய பிறகு அதனுடைய புது பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கங்கை தான். நம்ம இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பிலே நம்ம படிச்சிருப்போம். மிக முக்கியமான ஒன்று வடிகால் அமைப்பில் ஆறுகள். இந்தியாவினுடைய ஆறுகளை நம்ம இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள் அப்படின்றது 2ஆக பிரிச்சிருப்போம். தீபகற்ப ஆறுகள், இமயமலை ஆறுகள் 3 நமக்கு தெரியும். ஒன்று சிந்து, 2வது கங்கை, 3வது பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறுகள் எல்லாருக்குமே தெரியும். நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணா, அடுத்தது காவேரி. சரிங்க சார். பாகிரதி ஆறும் அலக்நந்தா ஆறும் தேவப்பிரகாயில் கூடிய பிறகு அதனுடைய புது பெயர். அப்போது இமயமலையின் தோன்றக்கூடிய ஆறுகளில் 2வது ஆறாக இருக்கக்கூடிய கங்கையில் தான், இந்த கங்கை நதியினுடைய தொடர்பாக தான் இந்த வினா அமைந்திருக்கு. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள் டீச்சர்ஸ். நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஇஓ யூனிட் 6ல் வேல்யூம் 1ல் பேஜ் நம்பர் 122 இந்த வினாவுக்கான விடைகள் இருக்குது. கங்கை நதி தொகுப்புன்னு ஒரு டாப்பிக்கில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். பாருங்கள், கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் உள்ள காங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது. இப்போ வினாவினுடைய தொடக்கமே இங்கே கொடுத்துருக்காங்க. பாகிரதி ஆறு அலக்நந்தா ஆறும் தேவப்பிரகாயில் கூடிய பிறகு அதனுடைய புது பெயராக கங்கை என்பது சரியான விடையாக இது பொருத்தம். அடுத்தது, பிறை வடிவ மணற்குன்றுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. அடுத்த வினா 130. பிறை வடிவ மணற்குன்றுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. செயிப், பார்சான்ஸ், லோவஸ், போல்சன். இந்த வினாவுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா, பொதுவாக காற்றில் படி வைக்கக்கூடிய மணல் தோற்றங்கள், அதாவது மணலால் ஏற்படக்கூடிய அந்த மாறுபட்ட ஒரு நிலத்தோற்றம் தான் வினாவாக கேட்டிருக்காங்க. 3 வகையான நிலத்தோற்றங்கள் இருக்குது. இந்த காற்றினுடைய படி வைக்கலால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் 3ஆக இருக்குது. அந்த 3 தோற்றங்களில் ஒன்று நீண்ட மணல் மேடு அப்படின்னு ஒரு தோற்றம். நீண்ட மணல் மேடாக இருக்கும், அது ஒரு பகுதி. அடுத்தது குறுக்கு மணல் கோடு. இந்த காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த மணல் அமைப்பு, அதாவது மணல் தோற்றம், காற்றுகளால் படிய வைக்கப்படுகிற நிலத்தோற்றங்கள் 3ஆக இருக்குது. ஒன்று நீண்ட மணல் மேடு, இன்னொன்று குறுக்கு மணல் மேடு. அடுத்தது பிறை வடிவ மணற்குன்று.
பிறை வடிவ மணற்குன்று. இந்த மூன்றில் தான் வினா கேட்டிருக்காங்க. இதில் பார்சன் என்பது இந்த மூன்றில் எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. அப்போது பிறை வடிவ மணற்குன்றுகளோடு தொடர்புடையதான் பார்சன். அப்படி சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போது காற்றின் உடைய நிலத்தோற்றங்களை, காற்றினுடைய மணல்கள் படிய வைப்பதால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் மூன்றில் காற்றின் மாறுபாட்டால் படிய வைக்கப்படுகின்ற அந்த நிலத்தோற்றங்கள் மூன்றில் ஒரு வினா பார்த்தோம். பிறை வடிவ மணற்குன்றுகள் இவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பார்சன்ஸ் என்பது சரி. ஆப்ஷன் பி தான் என்பது சரியான விடை. அடுத்த வினா, சரிங்க டீச்சர், இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் யூஜிடிஆர்பி ஜியாகிரஃபி யூனிட் 1 பேஜ் நம்பர் 98 இருக்குது. பாருங்கள், மணல் மேடுகள். இப்போ இந்த காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நிலத்தோற்றங்களில் முதலாவது மணல் மேடு கொடுத்துருக்காங்க. மணல் மேடு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே பார்த்தோம், காற்றினுடைய வேகம் குறையும் போது அங்கே படிவுகள் ஏற்படுகிறது. அந்த படிவுகள் தான் மேடாக காணப்படுகிறது. இப்போது குன்றாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம், இல்லை சமமாக இருக்கலாம். இந்த 3 விதமான மாறுபாட்டை தான் இங்கே வரிசைப்படுத்துகிறாங்க. பிறை வடிவத்தில் தனித்து காணப்படும் மணல் மேடுகள் தான் பார்சன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனுடைய தோற்றத்தை பாருங்கள், இதுதான் பார்சன்ஸ். இந்த தோற்றம் தான் கேட்டிருக்காங்க. இது எதனுடைய தோற்றம் போல் இருக்குது? பிறை வடிவ மணல் குன்றுகள் போல காணப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், குறுக்கு மணல் கோடு. இந்த மணல் கோடுகள் பார்த்திங்கன்னா குறுக்க மணல் கோடு போல காணப்படுகிறது. டிரான்சர்ஸ் டியூன் சொல்லுவாங்க. இது பேர் குறுக்கு மணல் கோடுகள் ஒரு சமச்சீரற்ற வடிவத்தில் காணப்படுகிறது. இங்கே காற்று எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கலாம், மிதமாகவும் இருக்கலாம். அப்படி ரெண்டுமே மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இதில் குறுக்கு மணல் மேடுகளாக காணப்படுகிறது. அடுத்தது நம்ம நீண்ட மணல் மேடுன்னு ஒன்று பார்த்தோம். சரிங்களா டீச்சர்? இதுதான் காற்றினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றம். அடுத்த வினா, இந்தியாவினுடைய திட்ட நேர கோடு எது? இந்தியாவினுடைய திட்ட நேர கோடு, இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள், இந்தியாவினுடைய திட்ட நேர கோடு 82 கிழக்கு தீர்க்க கோடு. பொதுவாக ஒரு மணி நேரத்தில் நம்மளுடைய புவி எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தீர்க்க கோடுகளை கடக்கிறது. 15 ஒரு மணி நேரத்தில் புவி எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறதுனா 15 தீர்க்க கோடுகளை கடக்கிறது. இது ஒரு அடிஷ்னல் செய்தி, தெரிஞ்சுங்க. ஒரு மணி நேரத்தில் 15 தீர்க்க கோடுகளை புவி கடக்கிறது. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள், நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் 32 டிஆர்பிபிஓ யூனிட் 6. இந்தியாவினுடைய திட்ட நேரம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டி. இந்தியாவினுடைய மையத்தில் செல்லும் 82 டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டுதான் இந்தியாவினுடைய திட்ட நேரம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 15 ஒரு மணி நேரத்தில் புவி 15 தீர்க்க கோட்டை கடக்கிறதுன்னு பார்த்தோம். பொதுவாக 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு 60 நிமிடம் இருக்குது. 24 × 60 1440 நிமிடங்கள் வருது. அப்போ புவி கோளத்தினுடைய சுற்றளவு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 360. அப்போ 360 = 1440 பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு அட்சரேகை நமக்கு கண்டுபிடிச்சலாம். 1440/360. அப்போது 4 நிமிடங்கள் ஒரு அட்சரேகை கடக்கிறது. அப்போது 60 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் டிவைட் பண்ணால் 15 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா டீச்சர்ஸ்? அப்போ புவி ஒரு மணி நேரத்தில் 15 தீர்க்க கோடுகளை கடக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவுடைய மையத்தில் செல்லும் கிழக்கு தீர்க்கக்கூடிய அளவை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வினா, மேலும் ஒரு அடிஷ்னல் செய்தி, இந்தியாவினுடைய கிடைமட்ட பரப்பில் இருக்கக்கூடிய மேற்கு குஜராத்தில் உள்ள கவுர் மோட்டா என்ற இடத்திற்கும் கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித்து என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள மிர்சாபூர் என்ற இடத்தின் வழியே இந்த 82 கிழக்கு தீர்க்கக்கோடு செல்கிறது. இது அடிஷ்னலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. 82 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு எந்த பகுதியின் வழியாக கடக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா மிர்சாபூர் என்ற பகுதியில் கடக்கிறது. இது எங்கே சார் இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத்தில் உள்ள பகுதியாக மிர்சாபூர் இருக்கிறது. அடுத்த வினா,
யுனெஸ்கோ உலக பாரம்பரிய உயிரி வனக்கோள் அமைப்பில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியாவினுடைய 11வது உயிரி வனக்கோளம் எதுன்னு கேட்குறாங்க. பொதுவாகவே இந்த உயிரி வனக்கோள அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. அந்த அடிப்படையில் இந்த வினா கேட்டிருக்காங்க. இந்தியாவில் 11வது உயிரி வனக்கோளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா 11வது சேர்க்கப்பட்டது 2018ஆம் ஆண்டு கஞ்சன்கங்கா. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள் டீச்சர்ஸ். இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 காப்பகங்கள் பெயர்கள் வரிசைப்படுத்திருக்காங்க. 2001 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா, 2000 பார்த்திங்கன்னா நீலகிரி, 2014 அகஸ்திய மலை, 2018 கஞ்சன்கங்கா 11வதாக சேர்க்கப்பட்டது. அடுத்த வினா, நீண்ட காலமாக போதிய மழைப்பொழிவின்மையால் உருவாகக்கூடிய வறட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக வறட்சினா நமக்கு வந்து மழைப்பொழிவு இன்மை தான் நமக்கு வந்து தெரியும். அப்போது பொதுவாக வானிலையினுடைய வறட்சி தான் வெளிப்படையான ஒரு வினாவாக இந்த வினா இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் சி என்பது சரி. நீண்ட காலமாக போதிய மழைப்பொழிவு இல்லாமையால் உருவாகும் வறட்சி இது. வானிலை வறட்சியை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ பொதுவாக வறட்சி எத்தனை வகைகளாக இருக்குது சார் பார்த்தீங்கன்னா, வானிலை வறட்சி இருக்குது, நீரியல் வறட்சி இருக்குது, விவசாய வறட்சி இருக்குது, சமூக பொருளாதார வறட்சி இருக்குது. அப்போ வானிலை வறட்சியினுடைய விளக்கம் மழை பற்றாக்குறை மற்றும் வறண்ட காலத்தில் நீட்சி. இந்த வறண்ட காலத்தினுடைய நீட்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது தான் இந்த வானிலை வறட்சிக்கான மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான சரியான விடை வானிலை வறட்சி. நீண்ட காலமாக போதிய மழைப்பொழிவு இன்மையால் உருவாகக்கூடிய வறட்சி இது வானிலை வறட்சி. அடுத்த வினா, பூமி தன் அச்சில் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் வேகம் கேட்டிருக்காங்க. பூமி தன் அச்சில் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் வேகம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 66,600 மைல்கள் மணிக்கு. அப்போது சூரியனிடமிருந்து நமக்கு வந்து புவி எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும், 3வது இடத்துல இருக்கு. பூமி தன் அச்சில் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க டீச்சர்ஸ். இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா 66,600 மைல். சரியான விடை ஆப்ஷன் சி. சூரியனுடைய சுற்றி வரக்கூடிய கோள்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோள் தான் பூமி. பூமியை வந்து நீர் இருப்பதனால இதுக்கு வந்து நீலக்கோள்கள் அப்படின்னு பேர் இருக்குது. அனைவருக்குமே தெரியும் நீலக்கோள். பூமிக்கு இன்னொரு பேர் என்னது? நீலக்கோள் சொல்லுவோம். செவ்வாயின்னு சொன்னால் செந்நிறக்கோள் சொல்லுவோம். வியாழன் சொன்னால் பெருங்கோள், அதுதான் சொல்லுவோம். அதனுடைய துணைக்கோள்களில் பெரியது. அதனுடைய துணைக்கோள்கள் பார்த்திங்கன்னா இருக்கின்ற கோள்களை விட பெரிய கோள்களாகவும் காணப்படுகிறது. அடுத்தது வளையங்கள் அதிகமாக கொண்ட கோள்னாலே நமக்கு தெரியும் சனி. உருளும் கோள் அப்படின்னா யுரேனஸ். குளிர்ந்த கோள்னா நெப்டியூன். அந்த அடிப்படையில் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரக்கூடிய வேகம் பூமி பார்த்திங்கன்னா இந்த வினாவுக்கான விடை பாருங்கள் 66,600 மைல் ஃபார் ஹவருக்கு பூமி சராசரியாக சுற்றி வருகிறது. நீள்வட்ட பாதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வினாவுக்கான விடை நீள்வட்ட பாதை. அடுத்து வினா, ஆற்று கவர்வு ஆற்றின் பின்வரும் எந்த நிலையில் தோன்றுகிறது? பொதுவாக ஆற்றினுடைய வேகம் தெரியும். மலையிலிருந்து தோன்றக்கூடிய நீரானது பகுதியாக கடந்து வந்து ஆற்றை அடைகிறது. அவ்வாறு வரக்கூடிய அந்த நிலையில் இளநிலையா, முதுநிலையா, மூப்பு நிலையா, இல்லை தொடக்க நிலையா, ஆரம்ப நிலையான்னு கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த வினா பார்த்திங்கன்னா இளநிலையிலேயே இந்த ஆற்று கவர்வு என்பது ஏற்படுகிறது. இந்த வினாவுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் பிஓவில் பேஜ் நம்பர் 42 இருக்குது. பாருங்கள், ஆறுகளுடைய நிலைகள் இளநிலை, முதுநிலை, மூப்பு நிலை. அந்த அடிப்படையில் இளநிலைன்னா என்னென்னு பாருங்கள். இந்த பகுதி தான் இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை. அப்போ நீர்பிடிப்பு பகுதி இது. அடுத்தது அது வந்து நீர்வீழ்ச்சியாக விடுகிறது. இணைந்த அந்த கிளை குன்றாக ஒரு பகுதியாக மாறுகிறது. பிறகு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி நீர் தேக்கமாக இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு வந்து மறைந்த பகுதி. அப்போது நீர் வந்து கொஞ்சம் தேங்கி இருப்பதனால மறைந்த பகுதியாக இருப்பதனால இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, குருட்டு ஆறுன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு வளைவாக இந்த நீர் செல்வதனால ஆற்று வளைவுகள் ஏற்படுகிறது. அந்த வளைவுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளச்சமவெளிகள் சொல்லுவாங்க.
பிறகு அங்கே போய் ஒரு டெல்டா உருவாக்கும். இப்போ நம்ம கங்கை டெல்டாலாம் பார்த்துருக்கு இல்லையா, படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் டெல்டாக்களை உருவாக்குறது. அதில் பிறகு ஆற்று முகத்துவாரம் இருக்குது, கடைசியாக போய் கடலில் கலக்குது. இதுதான் ஆற்றினுடைய தொடக்க நிலையிலேருந்து இளநிலையிலேருந்து முதிர்நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய வரிசை முறை. இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை, இதில் இருக்கக்கூடிய மாறுபட்ட ஒன்று தான் இந்த வினாவாக கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை இளநிலை. அடுத்த வினா, இளநிலைக்கான மேலும் சரியான விளக்கம் பாருங்கள். இந்த இளநிலை தான் ஆற்றினுடைய இளநிலையில் அரித்தலே முதன்மையானதாக செயலாக இருக்கிறது. கவர்வுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த நிலையில் செங்குத்தான மலைச்சரிவுகளிலிருந்து உருண்டோடுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செங்குத்தான மலைச்சரிவிலிருந்து உருண்டோடுகிறது. இந்த சரிவுகள் ஆற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் பாய்ந்தோடும் போது பள்ளத்தாக்கை அகலமாகவும் ஆழமாகவும் அரித்து செல்கிறது. இளநிலையில் ஆறுகள் தோற்றுவிக்கப்படக்கூடிய இந்த நிலத்தோற்றங்கள் ஒரு 5 கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சிருங்க. இளநிலையில் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் என்னென்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குருட்டு ஆறுன்றது நீர் தேங்கிய இடத்திற்கு பேர் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த இளநிலையால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் பள்ளத்தாக்குகள் வரும். குறிப்பாக வி வடிவ பள்ளத்தாக்கு வரலாம், மலை இடுக்குகள், குறுகிய பள்ளத்தாக்குகள் வரலாம், இணைந்த கிளைக்குன்றுகள் இருக்கும், ராபிட்ஸ் இருக்கும், அதாவது துள்ளல், குடக்குழிகள் இருக்கும், நீர்வீழ்ச்சிகள், வாட்டர் ஃபால்ஸ், இது எல்லாமே இளநிலையில் தான் தோன்றக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வினா, தாவரத்தினுடைய இலைகள் எரிப்பட்டு புழுக்களுக்கு உணவாக அளிக்கப்படுகின்றன. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களில் எந்த தாவரத்தினுடைய இலைகள் எரிப்பட்டு புழுக்களுக்கு உணவாக அளிக்கப்படுகின்றன வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஆமணக்கு. பொதுவாகவே நமக்கு பட்டுப்புழு வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு இடத்த இந்த ஆமணக்கு தாவரம் பயன்படுது. பொதுவாக எரிப்பட்டு புழுக்களுக்கு முதன்மை ஆதாரமாக இருப்பது இந்த கேஸ்டர் ரெசினஸ் சொல்லுவாங்க, அதாவது ஆமணக்கினுடைய அறிவியல் பெயர். இந்த தாவரத்தின் இலைகளை உணவாக உட்கொள்கிறது. இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா பட்டுக்காகவே வளர்க்கப்படுகின்றன. அப்போ எந்த தாவரத்தினுடைய இலைகள் எரிப்பட்டு புழுக்களுக்கு உணவாக அளிக்கப்படுகின்றன? ஆமணக்கு. பொதுவாக நம்ம வெள்ளை தங்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம்? வெள்ளை தங்கம் அப்படின்னு சொன்னால் பருத்தி தான் நம்ம சொல்லுவோம். பருத்தி உற்பத்தியில் இந்தியாவும் தமிழ்நாடும், குறிப்பாக இந்தியாவின் மான்செஸ்டர்னா மும்பை, தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர். அப்போ பருத்தி வெள்ளை தங்கம் என்றே அழைக்கப்படுகிறது. பருத்திக்கு ஏற்ற மண் அனைவருக்குமே தெரியும், கரிசல் மண். பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் இது கரிசல் மண். பட்டுப்புழு வளர்த்துற பற்றி என்ன சார் படிப்பு அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். செரிகல்ச்சர், பட்டுப்புழு வளர்ப்பிற்கு என்ன சார் படிப்புனா செரிகல்ச்சர் சொல்லுவாங்க. திராட்சை பழங்கள் பற்றிய சாகுபடிக்கு விட்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க திராட்சை பழங்களுக்கு. அடுத்தது பூக்கள் வளர்க்கும் கலை பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிகல்ச்சர். பூக்கள் வளர்க்கும் கலைக்கு ஃப்ளோரிகல்ச்சர். சரிங்க சார். இந்த வினாவுக்கான விடை பாருங்கள். எரிப்பட்டு புழுக்கள் முதன்மையாக ஆமணக்கு தாவரத்தினுடைய இலைகளை உணவாகவே கொள்கின்றன. இந்த புழுக்கள் அவற்றின் பட்டுக்காகவே வளர்க்கப்படுகின்றன. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை பரிசீலித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, சூழல் மண்டலம் உயிர் தொகுதியை விட பெரியது. கூற்று 2, ஆற்றல் பிரமிடுகள் எப்போதும் தலைகீழானவை. இந்த வினாவுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறானது தான். ஆப்ஷன் டி பாருங்கள். சூழல் மண்டலம் உயிர் தொகுதியை விட பெரியது. 2வது, ஆற்றல் பிரமிடுகள் எப்போதும் தலைகீழானவை. இப்போ முதலாவது பாருங்கள், சூழல் மண்டலம் உயிர் தொகுதியை விட. சூழல் மண்டலம் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்போம், நமக்கு எல்லாருமே படிச்சிருப்போம். உயிரற்ற கூறுகள், இன்னொன்று உயிர் உள்ள கூறுகள். அப்போது சூழல் மண்டலத்தினுடைய 2 பிரிவுகள் தான் உயிர் கூறுகள், உயிரற்ற கூறுகள். அப்போது சூழல் மண்டலம் உயிர் தொகுதியை விட பெரியதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது, ஆற்றல் பிரமிடுகள் எப்போதும் தலைகீழானவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று 2வது கூற்றுன்னு பார்த்திங்கன்னா ஆற்றல் பிரமிடுகள் எப்போதும் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைகிறது தான், தலைகீழானது என்பது கிடையாது. அப்போது இதுவும் தவறு, இதுவும் தவறு. இந்த வினாவுக்கான விடைகள் நம்ம டிசிஎம்டி ரெஃபரன்ஸில் பாருங்கள் டீச்சர்ஸ். யூனிட் 6 வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 394, 397. அப்போது சூழ்நிலை மண்டலத்தினுடைய முக்கியமான கூறுகள் உயிரற்ற கூறுகள், உயிருள்ள கூறுகள். அப்போது உயிருள்ள கூறுகள் பயோட்டிக் காம்பனண்ட் என்னன்றதை வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைப்போர்கள் என 3 வகையாக பிரிக்கலாம். அடுத்தது ஆற்றல் பிரமிடு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆற்றல் பிரமிடு எப்பொழுதுமே எப்படி சார் இருக்குன்னா, இந்த ஆற்றல் பிரமிடுடைய மேல் பகுதிக்கு செல்ல செல்ல ஒவ்வொரு உணவூட்ட நிலையிலுமே ஆற்றலினுடைய அளவு படிப்படியாக குறைகிறது. இதுதான் குறைகிறது தான் என்பது சரியானது. அங்கே தலைகீழானு கொடுத்துருக்காங்க. சரிங்களா டீச்சர்ஸ். அடுத்த வினா,
இந்தியாவின் பின்வரும் எந்த மாநிலம் கலைமான்களுக்கு புதிய சரணாலயம் அமைத்திருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் 2017 கலைமான்களுக்கென்றே புதிய சரணாலயம் உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே கலைமான்கள் இருந்தாலும் புதிய அப்படின்ற ஒரு வினா இடம்பெற்றதுனால 2017 யூபி தான் சரியான விடை. தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், வல்லநாட்டில் இருக்குது கருப்பு மான். வல்லநாட்டில் கருப்பு மான் இது எங்கே சார் இருக்குன்னா வல்லநாடு தூத்துக்குடியில் வல்லநாட்டில் கருப்பு மான்களுக்கு என்று தனியாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது விராலிமலை அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மயில்கள் தனியாக மயில்களுக்கென்றே தனித்துவமாக இருக்கக்கூடியது விராலிமலை. வல்லநாடுனா கருப்பு மான், விராலிமலைனா மயில்கள், சாம்பல் நிற அணிகள்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. சரி, அந்த அடிப்படையில் இங்கே கலைமான்கள் கேட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசம் 2017. இந்த வினாவுக்கான விடை பாருங்கள், நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் இருக்குது. உத்தரப்பிரதேச மாநில அரசு பிரயாக்ராஜ் அலகாபாத் அருகே உள்ள மேஜா வனப்பிரிவில் உள்ள இந்தியாவினுடைய முதல் கலைமான் பாதுகாப்பு வாழிடமாக இருக்குது. இந்தியன் த ஃபர்ஸ்ட் பிளாக் பக் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னே சொல்லுவாங்க. பொதுவாக கலைமான்கள் ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாட்டில் உள்ள பழைய சரணாலயங்களிலும் காணப்படுகிறது. ஆனால் 2017 கேட்டதுனால இந்த வினா உத்தரப்பிரதேசம் சரியான விடை. அடுத்த வினா, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஓத அலை, துறைமுக அலை, மித ஆழ்கடல் அலை, ஆழ்கடல் அலை. இந்த வினாவுக்கான சரியான விடை டி ஆழ்கடல் அலை. இந்த வினாவுக்கான விளக்கம் நம்ம டிசிஐனுடைய மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. பொதுவாக ஓத அலை அப்படின்னு சொன்னால் சந்திரன் சூரியனுடைய ஈர்ப்பு விசையால் ஏற்படும் அலைகள். இவை இயற்பியல் காரணி அடிப்படையிலான விஞ்ஞானனுடைய வகைப்பாடாகவே கருதப்படுகிறது. அடுத்து ஷாலோ வாட்டர் வேவ். அந்த ஷாலோ வாட்டர் வேவ் தான் நம்ம மிதழ், அது துறைமுக அலை என்று சொல்வோம். ஆழ்கடல் அலை, மித ஆழ்கடல் அலை. அப்போது ஆழ்கடல் அலைகள் கடல் தளத்துடன் தொடர்பு கொள்ளாது, ஆனால் ஆழமற்ற நீர் அலைகள் தொடர்பு கொள்ளும். மற்ற அலைகள் எல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆழ்கடல் அலை மட்டும் இதனோடு தொடர்பு இல்லாதது, பொருந்தாதுன்னு சொல்லி ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா 140வது வினா, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கரும்பு பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஆப்ஷன் ஏ சர்க்கரை ஆலை தொழிலானது ஒரு மூலப்பொருள், சரி. கரும்பு எளிதில் எடையை இழக்கும் பொருள், சரி. சர்க்கரை ஆலை கரும்பு விளைக்கும் பகுதியிலே அமைந்திருக்கும், சரி. சர்க்கரை ஆலை மிகப்பெரிய வேளாண்மை சார்ந்த தொழிலாக இருக்குது, அனைத்துமே சரி. அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியானது. பொதுவாக கரும்பு உற்பத்தியில் உலகளவில் இருப்பது பார்த்திங்கன்னா கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கியூபா உலகின் சர்க்கரை கிண்ணம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம்னா உத்தரப்பிரதேசம், யூபி. இந்தியாவில் பருத்தி அடுத்து 2வது தொழில் எது கேட்டாங்களோ நமக்கு சர்க்கரை தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மூலப்பொருட்கள் தான். அந்த அடிப்படையில் சர்க்கரை ஆலை தொழிலானது ஒரு மூலப்பொருள், சரி. கரும்பு எளிதில் எடையை இழக்கும் பொருள், சரி. சர்க்கரை ஆலை கரும்பு விளைவிக்கும் பகுதியிலே அமைந்திருக்க வேண்டும், சரி. சர்க்கரை ஆலை மிகப்பெரிய வேளாண்மை சார்ந்த தொழில், அதுவும் சரி. இப்போ அனைத்துமே சரி. இந்த வினாவுக்கான விடைகள் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் BO யூனிட் 6 இடம்பெற்றிருக்கு, பேஜ் நம்பர் 153. பாருங்கள், சர்க்கரை தொழிற்சாலை டாப்பிக்கில் இருக்குது. சர்க்கரை மூலப்பொருள் சார்ந்தது. அப்போ கரும்பு, சர்க்கரை கிழங்குகள் அல்லது சர்க்கரை பொருள்கள் அடங்கிய பயிர்களிலிருந்தே சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவில் சர்க்கரை பெரும்பாலும் கரும்பிலிருந்தே அதிகமாக எடுக்கப்படுகிறது. இது எளிதில் எடை இழக்கும் தன்மை கொண்டது பார்த்தோம். அது மட்டுமல்ல, இத்தொழிற்சாலைகளுக்கு அருகே கரும்பு பயிரிடும் பகுதிகளுக்கு அருகாமையில் இருந்தது. அதிக எடை கரும்பு எளிதில் எடை இழக்கும் தன்மை கொண்டது பார்த்துட்டோம். அடுத்தது, இது கரும்பு பயிரிடும் பகுதிகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளன. இந்த செய்திகளோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிக்கிறோம் டீச்சர்ஸ். ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸினுடைய 17 வினாக்கள் இது வரைக்கும் வரிசையாக பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் அடுத்த வீடியோவை பார்க்கலாம் டீச்சர்ஸ். கடைசியாக நம்ம சர்க்கரை தொழிற்சாலையில் எந்தெந்த பகுதின்றத மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் 50% நம்ம பார்த்து இல்லையா, இந்தியாவினுடைய சர்க்கரை கிண்ணம் அதுதாங்க கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 17 வினாக்களையும் நம்ம வரிசையை பார்த்துருக்கோம் டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.